ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு பிஸ்மில்லா சமையல்ஸ். இன்றைக்கி நம்ம பிஸ்மில்லா சமையல்ஸில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான சிக்கன் கட்லெட் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்தமாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் பீஸ் எடுத்துருக்கேன், போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. நம்ம இதை ஒரு ஆஃப் குக் பண்ணுறவளுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வத்துற அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்பவும் வேகணும்னு கிடையாது. இதை வேக வச்சுட்டு நம்ம ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுருவோம். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வேக வச்சு அரைக்கிறதுனால பார்த்திங்கன்னா மிக்சர் ஜாரில் நமக்கு ஒட்டாமல் வரும். நமக்கு சீக்கிரமாக ஒரே ஒரு கிரைண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அரைச்சி வந்துடும், சீக்கிரமாக குயிக்காக ரெடி ஆகிடும். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கறி வடையில், இந்தமாரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள். அப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு, தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மசிச்சு எடுத்துப்போம். நம்ம இது நல்லா மசிச்சு எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடாய் வச்சுருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். சோம்பு நம்ம ஆரம்பத்தில் சேர்க்காமல் இந்தமாதிரி வெங்காயத்தை கூட சேர்த்து பாருங்கள், அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சியும் பூண்டையும் தனித்தனியாக பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இதில் எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கிட்டு மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா இதோட போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாமே ஒரே படுற மாரி நம்ம நல்லா கலந்து விட்டுடணும். சிக்கன் பார்த்திங்கன்னா நீங்கள் கொத்துக்கறியாக வாங்கினீங்க அப்படின்னா இந்த மசாலா கூடவே சேர்த்து நீங்கள் அப்படியே நீங்கள் ஃப்ரை பண்ணிடலாம். போட்டு வேக வச்சு நம்ம அரைக்கணும்லாம் கிடையாது. நான் சிக்கன் பீசஸாக எடுத்திருக்கேன் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கேன். 2 மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதை ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு எல்லாமே நம்ம ஈக்குவலாக வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே கலந்து வந்திருக்கு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 முட்டையை நான் உடச்சி ஊற்றுறேன் ஒரு பவுலில். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் ஒரு 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா அடைச்சி வச்சுக்கோங்க ஒரு ஓரமாக, எக் வாஷ் பண்ணுறதுக்காக தான். இது நல்லா கலந்து ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம டிப் பண்ணி எடுப்போம் இல்லையா கட்லெட்டு, அதுக்காக தான் இது ரெடி பண்ணுறது. இப்போ இது ஆறிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நமக்கு விருப்பமான ஸ்கொயர் ஷேப்பு இல்லைன்னா ரவுண்ட் ஷேப்பு, உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தமாரி இல்லை நம்ம கையில் ஆயில் தடணும் அதெல்லாம் கிடையாது. நம்ம அப்படியே எடுத்து கரெக்டாக இருக்க அந்த ஸ்டேஜ், அதனால் நம்ம அப்படியே எடுத்து நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம இந்தமாதிரி ரெடி பண்ணி எடுத்துப்போம். இப்போ எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எக் வாஷ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ ஒன்று எடுத்து நம்ம முட்டையில் நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கை நம்ம விடக்கூடாது. ஒரு ஸ்பூனில் தான் நம்ம அந்த முட்டையை பார்த்திங்கன்னா அது எல்லா இடத்துலையும் நம்ம படுற மாரி நம்ம இந்தமாரி பண்ணி வச்சுக்கணும். நம்ம இதில் கையை வச்சுட்டு நம்ம அப்படியே ப்ரெட் க்ரம்ஸில் கையை வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாமே ஈரமாயிடும், அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும், எதுக்குமே அது பத்தாமல் கூட ஆகிடும். பார்த்து இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ரெட் க்ரம்ஸ் நல்லா அதில் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே நம்ம ஸ்பூன் தானே யூஸ் பண்ணுறோம், அதனால் இந்தமாரி கையில் நீங்கள் தூவி விட்டுக்குங்க. எல்லாத்தையும் இதே மெத்தடில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்தமாரி ப்ரெட் க்ரம்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், எப்படி ரெடி பண்ணுறது வீட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆயில் கொஞ்சம் மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 4-5 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம லைட்டாக திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக வெந்து வந்துடும். ஆயில் ரொம்பவும் ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா மேலே மட்டும் வேகும், உள்ளே வேகாமல் இருக்கும். சூப்பராக ரெடியாக வந்திருக்கு பாருங்கள் சிக்கன் கட்லெட். இது ஒரு பிரதர் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தார், சிக்கன் கட்லெட் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு.
லாக்டவுன் பீரியடில் எனக்கு சிக்கன் வாங்கவே விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் கடைகள்லாம் கொஞ்சம் திறக்கிறதுனால நான் வாங்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.